மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அறிவியலில் 8வது பாடமான கனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுப்பது பற்றி பார்ப்போம். முதல் கேள்வியை பாருங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், தொடர்கள்ங்கிறது கிடைமட்டமா இருக்கக்கூடியது. கிடைமட்ட வரிசைகளுக்கு பெயர் தொடர்கள். எவ்வளவு தொடர்கள் இருக்கும்? கரெக்ட், சொல்லுங்க. 7 தொடர்கள். தொகுதிகள் பாத்தீங்கன்னா செங்குத்து பத்திகள், செங்குத்தா இருக்கக்கூடியது. மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கும். தொடர்கள் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, அப்புறம் தொகுதிகள் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர்? 7,18. இப்ப கேள்வி மாத்தி தொகுதிகள் தொடர்கள் கொடுத்திருந்தாங்கன்னா தொகுதிகள் 18, தொடர்கள் 7. அடுத்த கேள்விக்கு செல்லலாம். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை. நவீன ஆவர்த்தன அட்டவணை விதி வந்து எப்படி, எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு? நவீன ஆவர்த்தன அட்டவணைக்கு முன்னாடி உங்களுக்கு மெண்டலிப் அட்டவணைன்னு படிச்சிருக்கோம். மெண்டலிப் ஆவர்த்தன விதி வந்து பாத்தீங்கன்னா அணு நிறையின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. நவீன ஆவர்த்தன விதி வந்து அணு எண்களின் அடிப்படையில். இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. அணு எண், அணு நிறை, ஐசோடோப்பின் நிறை, நியூட்ரான்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன ஆன்சர்? அணு எண். அணு எண்களின் அடிப்படையில தான் நவீன ஆவர்த்தன விதி அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்விக்கு செல்லலாம். ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? ஹாலோஜன். ஹாலோனா சால்ட், ஜென்னா ப்ரொடியூசர், சால்ட் ப்ரொடியூசர். உப்பீனிகள், தமிழ்ல வந்து உப்பீனிகள் நம்ம சொல்லுவோம். உப்பை உருவாக்குபவை. புளூரின், குளோரின், புரோமின், அயோடின். மொத்தம் 18 தொகுதியில எத்தனாவது தொகுதி இந்த ஹாலஜன் குடும்பம்? 17வது தொகுதி. என்ன ஆன்சர்? 17வது தொகுதி. ஆப்ஷன் ஆ தான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. டேஷ் என்பது ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்பு. உங்களுக்கு தெரியும், ஆவர்த்தன பண்புகள்ல அணு ஆரம், அயனி ஆரம், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை, அயனியாக்கும் ஆற்றல். இந்த 5 பண்புகள் நம்ம படிச்சிருக்கோம். இதுல எது ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்பு? ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்புகள் கம்பேர் பண்றது எலக்ட்ரான் கவர்தன்மை. எலக்ட்ரான் கவர்தன்மை. ஒரு மூலக்கூறுல 2 அணுக்கள் இருக்கும். எதுக்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமா இருக்கோ அதை பொறுத்து நம்ம அயனி பிணைப்பு, சக பிணைப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இந்த எலக்ட்ரான் கவர்தன்மை. அடுத்த கேள்வி பாருங்க. துருவின் வாய்ப்பாடு. ரஸ்ட். துரு பிடிக்கிறது, இரும்பு துரு பிடிக்கிறது, அதோட வாய்ப்பாடு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. FeO.xH2O, FeO4.xH2O, Fe2O3.xH2O, Fe1 கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல துருவின் வாய்ப்பாடு அப்படிங்கிறது நீர் ஏறிய இரும்பு ஆக்சைடு, நீர் ஏறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. அப்ப என்ன விடை? விடை E, Fe2O3.xH2O. அடுத்த கேள்விக்கு செல்வோம். அலுமினோ வெப்ப வினையில், அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன? ஆக்சிஜனேற்றியா, ஆக்சிஜன் ஒடுக்கியா, ஹைட்ரஜனேற்றியா, சல்பரேற்றியா? உங்களுக்கு தெரியும், அலுமினியம்ங்கிறது ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி. சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி. இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். மற்ற உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கும். இப்ப இரும்பு ஆக்சைடு கூட அலுமினியத்தை வினைபுரிய வச்சீங்கன்னா இரும்பு மட்டும் நம்மளால தனியா பிரித்தெடுக்க முடியும். இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கக்கூடியது இந்த அலுமினியம். அப்ப அலுமினியம் என்பது ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி. அடுத்த கேள்வி. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். கேல்வனைசேஷன் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நாகமுலாமிடல். இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இரும்பு மேல ஒரு கோட்டிங், ஒரு துத்தநாகத்தை, ஜிங்க் துத்தநாகத்தை பூசுவாங்க. இதுக்கு பேரு நாகமுலாமிடல், கேல்வனைசேஷன். அடுத்த கேள்வி. கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது? உங்களுக்கு தெரியும், மந்த வாயுக்கள் 18வது தொகுதியில் இருக்கு. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செரான். இதுல ஹீலியத்தை தவிர மற்ற எல்லா மந்த வாயுக்களுக்குமே வெளிக்கூட்டில் அல்லது இணைதிறன் கூட்டுல 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதுதான் அதோட நிலைப்பு தன்மைக்கு காரணம். ஹீலியத்தை மட்டும் வெளிக்கூட்ட 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ கேள்வி பாருங்க. கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது? ஹீலியம், அதோட அணு எண் 2. அப்ப ஒரே கூடு தான் இருக்கும், அந்த கூடுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். நியான் அணு எண் 10. அப்ப முதல் கூட்டுல 2, இரண்டாவது கூட்டுல 8. இப்ப
இப்ப வெளிக்கூடுங்கிறது கடைசி கூடுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு? 8. ஆர்கான் இல்ல பாத்தீங்கன்னா 18, அதோட அணு எண் 18. அதோட வெளிக்கூட்லயும் 8 எலக்ட்ரான்கள் இருக்கு. முதல் கூட்ல 2, இரண்டாவது கூட்ல 8, கடைசி கூட்லயும் 8 இருக்கு. சோ ஹீலியத்தை தவிர மற்ற எல்லா மந்த வாயுக்களிலும் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அத நம்ம என்ன விதி படிச்சிருக்கோம். ஹீலியத்துக்கு மட்டும் அது மந்த வாயு தான், ஆனா அதோட வெளிக்கூட்ல மட்டும் 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. சோ இந்த கேள்வியை பொறுத்தவரை விடை வந்து ஆப்ஷன் ஆ, ஹீலியம். நியான் வாயுவின் அடுத்த கேள்வி பாருங்க. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம். வெளிக்கூட்ல 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு. சோ என்ன ஆப்ஷன் நீங்க எழுதுவீங்க? எலக்ட்ரான்களின் உறுதியான கட்டமைப்பு. எலக்ட்ரான்களின் உறுதியான கட்டமைப்பு. ஆப்ஷன் ஆ என்பது சரியான பதில். அடுத்த கோடிட்ட இடங்களை பாருங்க. முதல் கேள்வி, ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்களுக்கு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும். பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும். இது நம்ம எலக்ட்ரான் கவர் தன்மை அந்த டாபிக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான் கவர் தன்மை பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், ஒரு மூலக்கூறுல A B ரெண்டும் சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாகும். இல்ல B யோட எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அது மைனஸ். எலக்ட்ரான் கவர் தன்மை கம்மியா இருக்கிற A வந்து பிளஸ். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கரெக்டா 1.7 இருந்ததுன்னா அங்க 50% அயனி பிணைப்பு, 50% சக பிணைப்பு ரெண்டுமே இருக்கும். 50% ஈக்குவலா இருக்கும். 1.7 விட அதிகமா இருந்ததுன்னா அயனி பிணைப்பு அங்க அதிகமா இருக்கும். 50% விட அதிகமாக அயனி பிணைப்பு இருக்கும். 1.7 விட குறைவாக இருந்தால் சக பிணைப்பு அதிகமா இருக்கும். இது நம்ம எலக்ட்ரான் கவர் தன்மை அந்த டாபிக்ல படிச்சிருப்போம். சோ இந்த கேள்வி பாருங்க, 1.7க்கு மேல் அதிகமாக இருந்தால் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அயனி பிணைப்பு. என்ன பிணைப்பு? அயனி பிணைப்பு. இரண்டாவது கேள்வி பாருங்க, நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை. சரியான விடையை நம்ம பார்த்தோம். நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை அணு எண்களின் அடிப்படையில் தான் அமைஞ்சது. மூணாவது கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் மிக நீண்ட தொடர், மிக நீளமான தொடர் எது? உங்களுக்கு தெரியும், மொத்தம் 7 தொடர்கள் தான் இருக்கு. முதல் தொடர்ல ஹைட்ரஜனும் ஹீலியம் 2 தான் இருக்கும். அதனால மிக குறுகிய தொடர்னு சொல்லுவோம். இங்க கேட்கறது மிக நீண்ட தொடர். 6வது தொடர்லயும் 32 தனிமங்கள் இருக்கும், 7வது தொடர்லயும் 32 தனிமங்கள் இருக்கும். ரெண்டுமே 32 தனிமங்கள் இருக்கும். ரெண்டுமே மிக நீண்ட தொடர் தான். ஆனா 7வது நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்கம்ப்ளீட் சீரிஸ். ஏன்னா புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களை நம்ம அந்த 7வது தொடர்ல சேர்த்துக்குவாங்க. அதனால நம்ம அதை எழுத முடியாது. அப்ப 6வது தொடர் என்பதே மிகச் சரியான பதில். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீண்ட தொடர் என்பது 6வது தொடர். 4வது கேள்வி பாருங்க, குளோரின் மூலக்கூறில் உள்ள குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆங்ஸ்ட்ராம் எனில் குளோரின் அணுவின் ஆரம் எவ்வளோ? இப்ப குளோரின் மூலக்கூறு Cl2. அப்ப ரெண்டு குளோரின் இருக்கு. ரெண்டு குளோரினுக்கு நடுவுல என்ன பிணைப்பு இருக்குன்னா சக பிணைப்பு இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சக பிணைப்பு ஆரம். சக பிணைப்பு ஆரத்துக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்திருப்பாங்க. இந்த தூரத்தை 2ஆல வகுக்கணும். சோ இதோட பாதி தான் 1.98ல பாதி எவ்வளோ? 0.99 ஆங்ஸ்ட்ராம். என்ன ஆன்சர்? 0.99 ஆங்ஸ்ட்ராம். 5வது கேள்வி பாருங்க, A மைனஸ் A பிளஸ் மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவளவு உள்ளது எதற்கு? A மைனஸ்னா உங்களுக்கு தெரியும் எதிர்மின் அயனி, A பிளஸ்னா நேர்மின் அயனி. Aங்கிறது ஒரு நடுநிலையான அணு. இப்ப நடுநிலையான அணுவையும் எதிர்மின் அயனியும் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும் பொழுது எதிர்மின் அயனியோட உருவளவு பெருசா இருக்கு. எதிர்மின் அயனினா எலக்ட்ரானை சேர்த்துக் கொள்வது. எலக்ட்ரானை சேர்க்கும் போது வெளிக்கூட்ல ஆல்ரெடி எலக்ட்ரான்கள் இருக்கு. இன்னொரு எலக்ட்ரான் சேர்க்கும் போது எலக்ட்ரான் விலக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். அதனால சைஸ் அணுவோட உருவளவு பெருசா. இதே நேர்மின் அயனினா எலக்ட்ரானோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும். எலக்ட்ரானை இழக்குது. எலக்ட்ரானை இழக்கும் பொழுது அந்த அணு கருவுக்குள்ள இருக்கக்கூடிய மின்சுமை, உட்கரு மின்சுமை சொல்லுவாங்க. அந்த உட்கரு மின்சுமை அதிகமா இருந்தால், பிளஸ் சார்ஜ் அதிகமா இருந்தால் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தன் பக்கம் ஈர்க்கும். அப்ப சைஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. எதிர்மின் அயனியா இருக்கும்போது உருவளவு அதிகமாகுது, நேர்மின் அயனியா இருக்கும்போது உருவளவு குறைகிறது. ஒன்னும் நடுநிலையான 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்க? மிகச்சிறிய உருவளவு
அப்ப இதுல எது நேர்மின் அணி A+. இதுதான் சரியான பதில். அடுத்ததாக ஆறாவது கேள்வி, நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்ன? உங்களுக்கு தெரியும் நவீன ஆவர்த்தன அட்டவணை ஹென்றி மோஸ்லே. ஹென்றி மோஸ்லே. ஏழாவது கேள்வி, அயனி ஆரம் தொடரில் டேஷ் குறைகின்றது அதிகரிக்கின்றது. அணு ஆரமா இருந்தாலும் சரி அயனி ஆரமா இருந்தாலும் சரி ஒரு தொடரில் இடமிருந்து வலமாக செல்ல செல்ல குறையும், மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அதிகமாகும். உங்களுக்கு காரணம் தெரியும், ஒரு தொகுதியில மேலிருந்து கீழே வர 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 அதோட அணுவை பாத்தீங்கன்னா 8 18 அந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகும். அப்ப ஆற்றல் மட்டங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். ஆற்றல் மட்டங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அணு கருவுக்கும் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் அந்த வெளிக்கூட்டு ஆற்றல் மட்டத்துக்கும் உள்ள அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்றோம், அணு ஆரம் அப்படின்னு சொல்றோம், இல்ல அயனி ஆரம் சொல்றோம். அப்ப அந்த தொலைவு அதிகமாகும் மேலிருந்து கீழே செல்ல செல்ல. தொகுதியில் தொடர்ல இடமிருந்து வலமாக செல்ல செல்ல அங்க அணு எண் பார்த்தா ஒவ்வொன்றாக அதிகரிக்கும். ஆனா ஆற்றல் மட்டங்கள் அதிகரிப்பதில்லை. 2 கூடு இருந்ததுன்னா 2 கூடு தான் இருக்கும். அந்த தொடர்புள்ள 2 கூடு தான் இருக்கும், 2 ஆற்றல் மட்டம் தான் இருக்கும். அதே நேரத்தில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அணு கருவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மின்சுமை அதிகரிக்கும். அணு கருவுக்குள்ள இருக்கக்கூடிய மின்சுமை அது அதிகரிப்பதால் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ரொம்ப அதிகமா தன் பக்கம் இழுக்கும். இதனால சைஸ் என்ன ஆகும், கம்மியாகும். அயனி ஆரமும் அணு ஆரமும் தொடரில் இடமிருந்து வலமாக செல்ல செல்ல குறைகின்றது. என்ன ஆன்சர், குறைகின்றது. எட்டாவது கேள்வி பாருங்க, டேஷ் மற்றும் டேஷ் ஆனது உள் இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமங்கள்ங்கிறது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். தனிம வரிசை அட்டவணையில 1வது தொகுதி 2வது தொகுதி நம்ம எஸ் தொகுதின்னு சொல்லுவோம். 13 இருந்து 18 வரத பி தொகுதி தனிமங்கள் சொல்லுவோம். 3 இருந்து 12 இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களை பாத்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள். இது எல்லாமே உலோகங்கள் தான் இருக்கு. இதுக்குள்ள அந்த 6வது தொடர்லையும் 7வது தொடர்லையும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. லாண்டனம் ஆக்டினியம் அப்படின்னு போட்டு பிங்க் கலர்ல கீழே தனி அட்டவணை கீழே கொடுத்திருப்பாங்க. அத லாண்டனைட் சீரிஸ் ஆக்டினைட் சீரிஸ் சொல்லுவாங்க. இது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள் இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய தனிமங்கள், அதனால இதுக்கு பேரு உள் இடைநிலை தனிமங்கள். லாண்டனைடுகள் ஆக்டினைடுகள். 9வது கேள்வி, அலுமினியத்தின் முக்கியமான தாது. அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட். அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட். பாக்சைட்ல இருந்து தான் அலுமினியம் என்ன ஆகுது, தனியா பிரித்து எடுப்பாங்க. தாதுனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அது தாதுங்கிறது ஒரு உலோகத்தின் சேர்மம். அந்த சேர்மத்திலிருந்து அந்த உலோகத்தை தனியாக பிரித்தெடுக்க முடிந்தால் அதுக்கு பேரு தாது. தனியாக பிரித்தெடுக்க முடியாவிட்டால் அதுக்கு பேரு வெறும் கனிமம் சொல்லுவோம். பொறுத்துக்க பாருங்க, முலாம் பூசுதல், காற்றில்லா வருத்தல், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, பற்புளி அடைத்தல், 18ஆம் தொகுதி தனிமங்கள். இந்த பக்கம் 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது இந்த பக்கம் விடைகள் பகுதியில் பாத்தீங்கன்னா மந்தவாயுக்கள், துத்தநாக பூச்சு, சில்வர் டின் ரசக்கலவை, அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை, காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முலாம் பூசுதல். முலாம் பூசுதல்ங்கிறது இரும்பு மேல இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுக்கும்ல. இப்ப இதுல இருந்து வரும் பாருங்க, துத்தநாக பூச்சு. துத்தநாக பூச்சு கேல்வனைசேஷன் நம்ம அப்படியே பார்த்தோம். நாகமுலாம் பூசுதல், சிங்க் கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு கேல்வனைசேஷன். நாகமுலாம் பூசல், துத்தநாக பூச்சு. அடுத்து பாருங்க, காற்றில்லா வருத்தல். வருத்தல் அப்படின்னா சூடேற்றக்கூடிய நிகழ்வு. காற்றில்லா வருத்தல் அப்ப காற்று இல்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. 3வது கேள்வி, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்குது ஒடுக்கமும் நடக்குது. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரெடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்கக்கூடியது. அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை. அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை தான் சரியான பதில். இதனால நம்ம 1 மார்க்லயும் பார்த்திருப்போம். அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை. Fe2O3 இரும்பு ஆக்சைட அலுமினியத்தோட சேர்க்கும் போது இந்த இரும்பு ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜன் நீக்கப்படுகிறது. அப்ப அங்க ஒடுக்கம் நடக்குது. அலுமினியம் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்குது. அப்ப அந்த ஆக்சிஜன் ஏற்றமாகுது. சோ ரெண்டுமே நடக்கிறதுனால அதுக்கு பேரு ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை. அடுத்து பாருங்க, பற்புளி அடைத்தல். பற்புளி அடைத்தல்ல சில்வர் டின் ரசக்கலவை. இங்க அமால்கம் ஃபில்லிங், டென்டல் ஃபில்லிங்ல போனீங்கன்னா அமால்கம் ஃபில்லிங் ஒன்னு சொல்லுவாங்க. அத பாத்தீங்கன்னா இந்த சில்வர் டின் ரசக்கலவை, வெள்ளி
வெள்ளியம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெர்க்குரி சேர்ந்தாதான் அது பேரே ரசக்கலவை. சில்வர் டின் ரசக்கலவை தான் யூஸ் பண்றாங்க பற்புளிகளை அடைப்பதற்கு. 18ஆம் தொகுதி தினங்கள் நவீன ஆவர்த்தன அளவுல 18வது தொகுதியில ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் இதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? மந்த வாயுக்கள் சொல்றோம். சரியா தவறா? தவறியதில் கூட்டினை திருத்துக. மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு நிறையை சார்ந்தது. கேள்வி பாருங்க. மோஸ்லேங்கிறது மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன தனிம வரிசை அட்டவணை. நவீன தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணை சார்ந்தது. அதான் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? தவறு. அணு நிறைக்கு பதிலா என்ன போடணும்? அணு எண்ணு போடணும். மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணை சார்ந்தது. மெண்டலிப்போட தான் அணு நிறையை சார்ந்தது. ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி பாருங்க. இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில், அதாவது தொடர்ல பீரியட் அக்ராஸ் த பீரியட், இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும். தவறு. தொடர்ல போகும்போது அணு ஆரமும் அயனி ஆரமும் கம்மியாகும், குறையும். தொகுதியில தான் மேலிருந்து கீழே வர வர அதிகமாகும். சோ இந்த கேள்விக்கு தவறுன்னு போட்டுட்டு இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் குறையும். காரணம் அணுக்கரு மின்சுமை அதிகரிப்பதால். அணுக்கருவுக்குள்ள பிளஸ் சார்ஜ் அதிகமாகும், அதனால எலக்ட்ரான் தன்பக்கம் ஈர்க்கும். மூன்றாவது கேள்வி. எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. தாதுக்கள் அப்படிங்கிறது ஓர்ஸ், கனிமங்கள்ங்கிறது மினரல்ஸ் சொல்லுவோம். எல்லா தாதுக்களுமே கனிமங்கள், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. நான் சொல்லியிருக்கேன், தாதுக்கள்னா அது ஒரு உலோகத்தோட சேர்மம் தான். அந்த சேர்மத்தில் இருந்து அந்த பர்டிகுலர் உலோகத்தை தனியாக பிரித்தெடுக்க முடிந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? தாதுன்னு சொல்றோம். அப்படி பிரித்தெடுக்க முடியாட்டி அதை நம்ம என்ன சொல்றோம்? கனிமம் சொல்றோம். எல்லா தாதுக்களுமே கனிமங்கள் தான், கரெக்ட். ஆனா எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. எல்லா கனிமத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாது. அப்ப அது தாதுக்கள் ஆகாது. சோ விடை வந்து என்ன எழுதுவீங்க? சரி. நான்காவது கேள்வி. அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே. அலுமினியம் வெள்ளை கலர்ல இருக்கு, வெள்ளி நிறத்தை போன்ற இருக்கிறது. அந்த காரணத்துக்காக மின்கம்பியில் அதை பயன்படுத்துறாங்களா? இல்லை, தவறு. ஏன் மின்கம்பியில் அதை பயன்படுத்துறாங்க? ஏன்னா அது மின்சாரத்தை நன்கு கடத்தும். இப்ப நான்காவது கேள்விக்கு தவறு போட்டு அது நன்கு மின்சாரத்தை கடத்தும், அதுதான் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி. உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவை. தவறு. உலோக கலவைங்கிறது உலோகங்களின் ஒருபடித்தான கலவை. உலோகங்களின் ஒருபடித்தான கலவை. இப்ப நம்ம தங்க நகைகள், தங்க நகை ஆபரணங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அத 916 அப்படின்னு சொல்லுவாங்க. 916 ஹால்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 91.6 22 கேரட் போடும்போது 91.6% அதுல தங்கம் இருக்கும். 8.4% பாத்தீங்கன்னா தாமிரம் கலந்துருக்காங்க. ரெண்டு உலோகம் அதுல கலந்துருக்கு. கலந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டு உலோகம் பார்த்தா நம்ம கணக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஒருபடித்தான கலவை. உலோக கலவைங்கிறது அப்படிதான். அப்ப என்ன ஆன்சர் எழுதுவீங்க? தவறு. உலோக கலவை என்பது உலோகங்களின் ஒருபடித்தான கலவை. உலோகங்களின் ஒருபடித்தான கலவை. பிராஸ் பித்தளை சொல்றோம்ல, பித்தளைங்கிறது காப்பர் ஜிங்க் இது ரெண்டும் சேர்ந்த உலோக கலவை. காப்பரும் துத்தநாகம் சேர்ந்த உலோக கலவை தான் பித்தளை. அங்க ஒருபடித்தான கலவை. கலந்ததுக்கு அப்புறம் அதுல ரெண்டு உலோகம் இருக்குங்கிறத நம்ம வெறும் கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தா அது பேர் ஒருபடித்தான கலவை. அடுத்து பாருங்க. கூற்றும் காரணமும் HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு. காரணம் Hக்கும் Fக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.9. இப்ப முதல் கூற்றை மட்டும் எடுத்து பாருங்க. HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு என்ன? அயனி பிணைப்பு. சரியான பதில். சரி. அந்த கூற்றை தனியா எடுத்து பாத்தீங்கன்னா சரி. காரணம், இதுக்கு கொடுத்த காரணம் பாருங்க, தனியா எடுத்து பாருங்க. Hக்கும் Fக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.9. இது எலக்ட்ரான் கவர் தன்மையில நான் சொல்லியிருப்பேன். ஒரு மூலக்கூறுல இப்ப HFங்கிற மூலக்கூறுல Fக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம். அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 4.0. ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா 2.1. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1.9. சரி. 1.7 விட அதிகமாக இருந்தால் அயனி பிணைப்பு. அந்த வித்தியாசம் 1.7 விட அதிகமாக இருந்தால் அயனி பிணைப்பு. 1.7 விட குறைவாக இருந்தால் சக பிணைப்பு.
கரெக்டா அந்த வித்தியாசம் 1.7 இருந்ததுன்னா 50% அயனி பிணைப்பு 50% சக பிணைப்பா இருக்கும். சோ கொடுத்த கூற்றுக்கு சரியான காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப என்ன ஆன்சர் எழுதுவீங்க? ஆ. விடை வந்து ஆ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. இதுதான் கரெக்டான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இரும்பு மேல மெக்னீசியம் பூசுவதால இரும்பு துருப்பிடிக்கிறது தடுக்கப்படுகிறது. ஓகே. காரணம் மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது. ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. அந்த காரணம் மேலே சொன்ன கூற்றுக்கு சரியான காரணமாக இருக்கிறது. கரெக்ட். இரும்பு மேல மெக்னீசியத்தை பூசுவதால இந்த மெக்னீசியத்துக்கு வந்து இரும்பை விட வினைதிறன் அதிகம். அதனால மெக்னீசியம் வந்து இரும்பை துருப்பிடிக்காம பாதுகாக்கும். கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. சரி, அடுத்து பாருங்க. சுருக்கமான விடையில பாருங்க. ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. A என்பது செம்பழுப்பு நிற உலோகம். இது ஆக்சிஜனுடன் வினைபெற்று 1370 கெல்வின் வெப்பநிலையில் below 1370 கெல்வின் வெப்பநிலைக்கு குறைவாக B என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும். 1370 கெல்வின் வெப்பநிலையை விட அதிகமான நிலையில் A ஆனது சிவப்பு நிற Cங்கிற ஒரு சேர்மத்தை உருவாக்கும். A B C இது கேக்குறாங்க. இந்த மாதிரி கணக்குல கேட்பாங்க. A B C கண்டுபிடி. உங்களுக்கு இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் 3 உலோகங்களோட உலோகவியல் கொடுத்திருக்காங்க. அலுமினியம், இன்னொன்னு காப்பர் தாமிரம், மூணு வந்து இரும்பு. இந்த மூணை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன வினைங்கிறத உங்களுக்கு எழுதுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செம்பழுப்பு நிற உலோகம், அலுமினியம், இரும்பு, தாமிரம். இது மூணுல எது செம்பழுப்பு நிற உலோகம்? தாமிரம். சோ A கண்டுபிடிச்சிடலாம். வெவ்வேறு வெப்பநிலைகள்ல ஆக்சிஜன் கூட 1370 கெல்வினை விட குறைவாக 1000 கெல்வினை விட அதிகமாக வினைபுரியும் போது ரெண்டு சேர்மங்களை உருவாக்குது. முதல் சேர்மம் பாத்தீங்கன்னா 1370 கெல்வினை விட குறைவான வெப்பநிலையில் குப்ரிக் ஆக்சைடு, காப்பர் 2 ஆக்சைடு CuO ஒரு சேர்மத்தை உருவாக்கும். CuO இங்க காப்பரோட இணைதிறன் 2, அதனால நம்ம குப்ரிக்னு சொல்லுவோம். இல்ல காப்பர் 2 ஆக்சைடு சொல்லலாம். 1370 கெல்வினை விட அதிகமான வெப்பநிலையில வினைப்படுத்தும் பொழுது குப்ரஸ் ஆக்சைடு Cu2O, இங்க காப்பரோட இணைதிறன் 1, அதனால காப்பர் 1 ஆக்சைடு சொல்லலாம். இது வந்து சிவப்பு நிறம், குப்ரிக் ஆக்சைடு வந்து கருப்பு நிறம். அப்ப விடை எப்படி எழுதுவீங்க? A தாமிரம், B குப்ரிக் ஆக்சைடு CuO, C குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. இப்படிதான் முடிவு எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி பாருங்க. A என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். வெள்ளி மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கு. இது ஆக்சிஜனுடன் 800 டிகிரி செல்சியஸ் வினைபுரிந்து B ஐ உருவாக்குகிறது. A இன் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். சோ Aங்கிறது வெள்ளியின் வெண்மை உலோகம். மூணு உலோகம் சொன்னேன் நான். அலுமினியம், தாமிரம், இரும்பு. இந்த மூணுல எது வெண்மை நிறம்? வெள்ளியின் வெண்மை கொண்டது அலுமினியம். அப்ப A வை நாம கண்டுபிடிச்ச முடியும் ஈஸியா. இதுக்கு இன்னொரு குழு கொடுத்திருக்காங்க பாருங்க. A இன் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். பியூர் அலுமினியம், அலுமினியத்தோட ஒரு உலோக கலவை. இது விமானத்தின் பாகங்கள் செய்ய, இது நமக்கு ப்ளூ அலுமினியம். அப்ப இங்க Aங்கிறது அலுமினியம். இது ஆக்சிஜனுடன் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடை தரும். எந்த உலோகமும் ஆக்சிஜனோட வினைபுரிந்து என்ன தரும்? அதோட ஆக்சைடை தரும். அந்த உலோக ஆக்சைடா மாறும். அப்ப அலுமினியம் ஆக்சைடோட சேர்ந்து என்ன கிடைக்குது? அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அப்ப Aங்கிறது அலுமினியம், Bங்கிறது அலுமினியம் ஆக்சைடு Al2O3. மூணாவது கேள்வி பாருங்க. துரு என்பது என்ன? துருங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. துருங்கிறது என்னது? நீர் ஏறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு, இரும்பு 3 ஆக்சைடு. இது எப்படி உருவாகுது? ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இது கூட சேர்ந்து இரும்பு ஆக்சைடா மாறுது. நீர் ஏறிய இரும்பு ஆக்சைடு Fe2O3.XH2O மாறுது. இதுதான் துருன்னு சொல்றோம். இரும்பு துரு. நாலாவது கேள்வி. இரும்பு துருப்பிடித்தலுக்கான காரணங்கள். ஏன் இரும்பு துருப்பிடிக்குது? காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு, ஈரமான காற்று, நீர், அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமானது ஆக்சிஜன் இருக்கணும். அப்பதான் இரும்பு ஆக்சைடா மாறும். இரும்பு 3 ஆக்சைடு ஃபெர்ரிக் ஆக்சைடா மாறும். விரிவான விடையில முதல் கேள்வி பாருங்க. பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? இது உங்களுக்கு தெரியும். பேயர்ஸ் process. அலுமினியம் பிரித்தெடுத்தல்ல பேயர் முறைகளை பார்த்திருப்பீங்க. பாக்சைட்டை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தாங்க? அலுமினாவாக மாத்துவாங்க. அதுக்காக தான் இந்த எரிசோடாங்கிற சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது அது சோடியம் மெட்டா அலுமினேட்டாக
கிடைக்கிறது. அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீக்க செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH. அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை வடிகட்டி நன்கு கழுவி பின் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்திட நமக்கு அலுமினாவா கிடைக்கும். வெறும் அலுமினாவா கிடைக்கும். சோ இதுதான் இந்த கேள்விக்குண்டான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுதியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? அதற்கான காரணம் என்ன? இது ஹால்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஹால்ஸ் மின்னாற்பகுப்பு ஒடுக்க வினையில இந்த பேயர் ப்ராசஸ்க்கு அடுத்த பகுதியா கொடுத்திருப்பாங்க. பேயர் ப்ராசஸ்ல பாக்சைட்ல இருந்து அலுமினாவா பிரிச்சிருப்பாங்க. இந்த ஹால்ஸ் மின்னாற்பகுப்பு ஒடுக்க முறையில இந்த அலுமினாவை அலுமினியமாக ஒடுக்கம் செய்வாங்க. சோ அதுல வந்து ஃப்ளூரஸ்பர் அப்படிங்கிற ஒண்ணு தான் கிரையோலைட் அலுமினாவோட சேர்த்து மூன்றாவது பொருளாக சேர்க்கப்படுகிறது. ஃப்ளூரஸ்பர். இதை ஏன் சேர்க்கிறாங்க? மின்பகுளியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்க. மின்பகுளி எலக்ட்ரோலைட் சொல்றாங்கல்ல, அலுமினா, கிரையோலைட், அப்புறம் இந்த ஃப்ளூரஸ்பர் மூணு சேர்ந்து தான் மின்பகுளியாக செயல்படுகிறது. இதோட உருக்கு வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக. இதோட கடைசி வினையில என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா அலுமினா நமக்கு கிடைச்சிருக்கும் Al2O3. அது வந்து அலுமினியமாக ஒடுக்கப்படுகிறது. ஆக்சிஜன் இந்த வினையில் நீக்கப்படுகிறது. அதனால இது பேர் ஒடுக்க வினை. இதுதான் ஹால்ஸ் மின்னாற்பகுப்பு ஒடுக்க வினை. இதுதான் இந்த கேள்விக்குண்டான பதில். அடுத்து பாருங்க, ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உலோகம் A இன் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2, 8, 18, 1, 2, 8, 18, 1. A ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும். A ஆனது H+O-உடன் வினைபுரிந்து C மற்றும் D ஐ உருவாக்கும். D ஆனது வாயுவினை சேர்மம் எனில் A, B, C, D எவை? உங்களுக்கு மூணு தனிமங்கள் தான் சொல்லியிருக்கேன். காப்பர், அலுமினியம், இரும்பு. இல்ல 2, 8, 18, 1 இந்த எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க. எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் பகிர்வு 2, 8, 18, 1. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க எவ்வளவு ஆச்சு? 29. இந்த 29ங்கற அணு எண் எதுக்கு? காப்பர். சோ ஏங்கிறது என்னது? காப்பர். காப்பர் வந்து ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும். உங்களுக்கு தெரியும், ஈரக்காற்று ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர் இது கூட சேர்ந்து கார காப்பர் கார்பனேட்டை உருவாக்கும். அடுத்து பாருங்க, A அடர் H2SO4 வினைபுரிந்து கந்தகத்துடன் வினைபுரிந்து காப்பர் சல்பேட்டையும் சல்பர் டை ஆக்சைடையும் தரும். சோ Aங்கிறது தாமிரம், Bங்கிறது காப்பர் கார்பனேட், பேசிக் காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடும் காப்பர் கார்பனேட்டும் சேர்ந்த கலவை. Cங்கிறது காப்பர் சல்பேட், Dங்கிறது சல்பர் டை ஆக்சைடு. மாணவர் அனைவரும் மதிப்பீட்டு வினாக்களுக்கு கேள்விகளை நன்கு படித்து தெளிவாக புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும். மாணவர் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.